டியூப் தமிழ் வணக்கம். 24 மணி நேரம் ஈரான், அமெரிக்கா ஈரான் போர். சீனாவினுடைய கருத்து என்ன? அமெரிக்க அதிபர் இந்த போரை எதற்காக நடத்துகின்றார்? மத்திய கிழக்கின் மீதான அவருடைய ஆசை இன்னமும் முடிவடையவில்லை. இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் இஸ்ரேலியர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய மனோநிலை அடியோடு மாறவில்லை. அவர் இஸ்ரேலியர்களுக்கு உதவி செய்து மத்திய கிழக்கையும் வைத்திருக்க முடியாது. ஒரே நேரத்தில் கூழுக்கும் மீசைக்கும் ஆசைப்படுகின்ற ஒரு நிலையில் அவர் இருக்கின்றார். இரண்டாவதாக, இந்த போரை விரைவாக மட்டும் அவர் முடிக்காமல் இருப்பாராக இருந்தால் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் சிக்கப்பட்டது போல சிக்கப்படும். அதன் பின்னர் ஆப்கானிஸ்தானே வேண்டாம், ஆளை விடு சாமி என்று ஓட வேண்டிய நிலை வரும். ஓடவும் முடியாதளவு நிலைமை அங்கே இருக்கின்றது. இந்த போரை விரைவாக முடிக்க தவறுவாராக இருந்தால் அது அமெரிக்காவிற்கு மிக பெரும் பாதிப்பாக அமையும் என்றும் சீனாவில் இருந்து நிபுணத்துவ ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன. மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த வரையில் அவர்களுக்கு இரண்டு பிரச்சனை இருக்கின்றது. ஒன்று, மத ரீதியான பிளவு இருக்கின்றது. சியா சுனி முஸ்லிம் என்கின்ற பிளவு இருக்கின்றது. இதனால் ஈரான் மிகப்பெரிய அதிகார சக்தியாக மத்திய கிழக்கில் வருவதை மற்ற நாடுகள், அதாவது முஸ்லிம் நாடுகள் விரும்பவில்லை. அதுபோல இஸ்ரேல் மிகப்பெரிய சக்தியாக மத்திய கிழக்கில் வருவதையும் அவர்கள் விரும்பவில்லை. இந்த இருவரும் சமமான ஒரு நிலை இருக்குமாக இருந்தால்தான் மத்திய கிழக்கை கொண்டு நடத்தலாம் என்று அவர்கள் கருதினார்கள். ஆனால் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் செய்த வேலை காரணமாக இஸ்ரேலினுடைய கரம் உயர்ந்திருக்கின்றது. காசாவில் இருந்து அவர்கள் ஈரான் வரை நுழைந்திருக்கின்றார்கள். இது தவறான ஒரு பாதையாக அமைந்திருக்கின்றது. மத்திய கிழக்கில் ஆதரவை டொனால்ட் ட்ரம்ப் வைத்திருக்க முடியுமா? அடுத்த கேள்வி முக்கியமானது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் எல்லாமே தனக்கு வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் எதையுமே முடிக்க அவருக்கு தெரியவில்லை. இதனால் மத்திய கிழக்கில் தன்னை தவிர இன்னொரு நாடு ஆதிக்கம் பெறுவதை அவர் விரும்பவில்லை. அதற்கு இடம் விடவும் மாட்டார். அவருடைய சகோதர நாடாகிய ஐரோப்பிய நாடுகள், ஏன் பிரிட்டனை கூட மத்திய கிழக்கில் அதிகாரம் செலுத்துவதற்கு அனுமதிக்க அவர் மறுக்கிறார். இதுதான் அவருடைய அடிப்படை பிரச்சனை. இந்த பிரச்சனையை வைத்தபடி அவர் தொடர்ந்து நடக்க போகின்றார். இதனுடைய முடிவு என்ன? இந்த ஆய்வை வெளியிட்டிருப்பவர் சீனாவினுடைய அரசியல் விவகார ஜிங்குவா பல்கலைக்கழகத்தினுடைய பிரபலமான கொள்கை வகுப்பாளர்களில் ஒருவரான ஜூடி வென் எழுதியிருக்கின்றார். இவர் பெண் ஆய்வாளர் என்றாலும் இவருடைய கட்டுரைகள் சீனாவினுடைய அடிமனதை பிரதிபலிப்பதாக இருக்கின்றது. சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின்னும் இங்குதான் படித்தார். சென்டர் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி என்பது இவர்களுடைய அமைப்பாகும். CISS என்று இது அழைக்கப்படுகின்றது. இவர்களுடைய கருத்து அதிகமாக சீனாவினுடைய கருத்தாகவே இருக்கும். அப்படியானால் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற செய்திகளிலே சீனா ஈரானின் பின்னால் நின்று ஆயுதங்களை வழங்குவதாக இதுவரை யாரும் கூறாவிட்டாலும் கூட சீனா எதற்காக மௌனமாக இருக்கின்றது என்ற கேள்விக்கு இப்பொழுது சீனா ஈரானுக்கு ஏவுகணைகளை வழங்குமாக இருந்தால் அதன் பின்னர் ஈரான் சீனாவும் தங்களுடைய பக்கமாக நிற்பதாக கருதி போரை மேலும் மேலும் நீட்டிப்பு செய்து சென்றுவிடும். இது மீள முடியா சகதிக்குள் பிராந்தியத்தை சிக்கப்பட வைக்கும். ஆகவேதான் சீனா ஆயுதங்களை வழங்காமல் பின்தங்கி நிற்கின்றது என்றும் அவர் தெரிவிக்கின்றார். ரஷ்ய அதிபர் இறுதி வரை ஆதரவு தொடரும் என்று கூறியதை போல சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் கூறாவிட்டாலும் ரஷ்ய அதிபரினுடைய குரலின் பின்னால் சீன அதிபரினுடைய குரலின் சாயலும் இருப்பதாக ஈரான் கருதி இந்த போரை தொடரப் போவதாகவும் பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லை என்றும் கூறுவதானது இவர்கள் பின்னணியில் நிற்பதனால் தான் இதுதான் இந்த விவகாரத்தில் சிக்கலாக இருக்கின்றது. ஆகவேதான் சீனா பின்னால் நிற்கின்றது என்று ஜூடி வென் தெரிவிக்கின்றார். இந்த போர் சீனாவிற்கு எதிரான போர் என்று சிலர் கூறுகின்றார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. கோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் சீனாவிற்கு வருகின்ற ஆயில் எரிபொருட்களும் பிரச்சனையாக இருக்கின்றது. இது சீனாவினுடைய சாதாரண மக்களை பாதிப்பதாக இருக்கின்றது. ஆனால் உண்மையில் இது சீனாவிற்கு எதிரான போர் அல்ல. டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கை தன்னுடைய பூரணமான கட்டுப்பாட்டில் கொண்டு வர விரும்புகின்றார். அமெரிக்காவினுடைய AI தொழில்நுட்பத்தை பெருமளவில் பணம் கொடுத்து வாங்குவதற்கு இன்று வல்லமையுடன் இருக்கின்ற நாடுகள்
மத்திய கிழக்கு நாடுகள் தான். எனவே AI வர்த்தகத்திற்கான சந்தையாக மத்திய கிழக்கை மாற்ற வேண்டுமாக இருந்தால், அதில் தடங்கல்கள் வராத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டுமாக இருந்தால், ஈரானில் இருக்கின்ற அதிகார கட்டமைப்பை மாற்ற வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். ஆனால் அவர் நினைத்ததை அவரால் நடத்த முடியவில்லை. இதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது. ஈரானுக்குள் படையை இறக்கினால் என்ன ஆகும் என்ற கேள்விக்கு ஈரானுக்குள் படையை இறக்க முடியாது, அவர் பயப்படுகின்றார். இப்போது 50,000 பேரை கொண்டு வந்து அங்கு நிறுத்தினாலும் கூட உள்ளே இறங்கினால் ஈரான் என்கின்றது பெரிய தேசம். அந்த பெரிய தேசத்திற்கு உள்ளே அமெரிக்க படைகள் என்பது கண்ணுக்கு தெரியாத சிறிய உருவமாகவே இருக்கும். அந்த நாட்டை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாது. இதுதான் பெரும் பிரச்சனை. ஆகவேதான் அவர் இறங்குவதற்கும் பயப்படுகின்றார். எனவே போருக்குள் மூக்கை வைத்த அவர் எல்லாவிதமான வளங்களையும் பாவிக்க வேண்டி வரும் இந்த போரில் என்ற தீர்வு திட்டம் இல்லாமல் மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களை வைத்து 100க்கு 100% வெற்றியை பெற்றுவிடலாம் என்று நினைத்தார். ஆனால் அது சாத்தியம் இல்லாமல் போய்விட்டது. இதுதான் அமெரிக்காவினுடைய மனம். அமெரிக்கா என்ன நினைக்கின்றது, உலகத்தின் மீது அமெரிக்காவினுடைய செயற்பாடு என்ன என்பதையெல்லாம் உளவியல் ரீதியாக கற்றுக்கொள்வதற்கு இந்த போரை விட்டால் வேறு ஆதாரங்கள் கிடையாது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் எத்தகைய செயல்களை செய்கின்றனவோ அதைத்தான் அவர்கள் உலகத்தின் மீதெல்லாம் செய்வார்கள். இதுதான் இவர்களுடைய போரியல் மனமாகவும், இதுதான் இவர்களுடைய ஆசையின் மனமாகவும், இதுதான் இவர்களுடைய அரசியலாகவும் இருக்கின்றது. இதை வைத்து உலக நாடுகள் தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு இதுவே போதுமானதாக அமையும் என்று ஜூடி வென் கூறுகின்றார். அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர்களாகிய பராக் ஒபாமா, ஜோ பைடன் போன்றவர்கள் ஈரானுடன் போர் புரிய முடியாது என்று அதை நிராகரித்தார்கள். ஈரான் போர் என்பது பெரும் செலவாக அமையும். பெரும் செலவும் அழிவையும் சந்தித்துக் கொண்டாலும் கூட அந்த போரானது வெற்றியை தருமா என்பது 100க்கு 100% சந்தேகமாக இருந்த காரணத்தினால் அவர்கள் இதை முற்றாக நிராகரித்தார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் அவர் ஒபாமாவையும் விரும்பவில்லை, ஜோ பைடனையும் விரும்பவில்லை. இருவரையும் அவர் தன்னுடைய எதிரிகளாகவே பார்த்தார். இதனால் இவர்கள் தவறென்று சொல்வதெல்லாம் டொனால்ட் ட்ரம்பிற்கு சரியாகவே பட்டது. இதை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு கச்சிதமாக பயன்படுத்தி இவரை இழுத்து சென்று விட்டார். இதுதான் இந்த நீர்ச்சுழியில் அவர் சிக்கப்பட்ட வரலாறாகும். லெனின் கூறியது போல தனிமனித குரோதமே சித்தாந்தங்களை உருவாக்குகின்றது என்று குறிப்பிட்டார். இன்று உலகத்தில் இருக்கின்ற அத்தனை சித்தாந்தங்களும் ஏதோ சித்தாந்தங்களினால் உருவாகியதாகவும் ஏதோ கடவுள் கொடுத்ததாகவும் அல்ல. தனி மனிதர்கள் மீது கொண்ட வெறுப்பு காரணமாக தாம் ஒரு கொள்கையை கடைபிடித்து அதை ஒரு சித்தாந்தம் என்று கூறினார்களே அல்லாமல் எல்லா சித்தாந்தங்களுமே தனி மனித வெறுப்பின் வடிவங்களே என்று குறிப்பிட்டதுதான் இப்பொழுது பராக் ஒபாமா மீதும் ஜோ பைடன் மீதும் இவர் கொண்ட வெறுப்பு தான் இப்பொழுது மத்திய கிழக்கில் இவரை இறக்கி இருக்கின்றது. இதனுடைய முடிவு என்ன? இப்பொழுது எதிர்காலம் இருள்மயமாக இருக்கின்றது. உலக மக்கள் சிக்கலில் மாட்டி இருக்கின்றார்கள். இந்த போரை தொடங்கியது அமெரிக்கா. இப்பொழுது உலக மக்களை ஈரான் சிறைக்குள் தள்ளிவிட்டது என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறுகின்றார். அப்படியானால் போரை தொடங்காமல் அவர்கள் இருந்திருக்கலாம். எனவே பொருளாதார ரீதியாகவும் பங்கு சந்தை ரீதியாகவும் உலக இயக்கம் ரீதியாகவும் எல்லாவற்றையுமே குளறுபடியாக்கின்ற ஒரு போரை செய்தாலும் டொனால்ட் ட்ரம்பிடமும் ஒரு திறமை இருக்கின்றது என்கின்றார். அவர் குறுங்கால போரை நடத்தி அந்த போரின் முடிவில் வர்த்தகத்தை கொண்டு வருகின்றார். உதாரணமாக வெனிசுலாவில் போர் ஒன்றை நடத்தினார். அதன் முடிவில் ஆயிலை ஏற்றுமதி செய்வதற்கான லைசன்ஸ்களை பெற்றுக்கொண்டார். கியூபாவிற்கு ஆயிலை ஏற்றக்கூடாது என்று தடுத்தார். இதுபோலத்தான் ஈரானினுடைய வர்த்தகத்திற்குள்ளும் நுழைந்து தன்னுடைய போருக்கான கட்டணங்களை பெற்றுக்கொள்ள அவர் முயற்சி எடுக்கின்றார். போர் என்பது ஒரு வியாபாரியிடம் மாட்டுப்பட்டால் என்னவாகும் என்பதற்கு அவர் உதாரணம். போர் என்பது ஒரு மன்னனிடம் மாட்டுப்பட்டால் எப்படி இருக்கும் என்பதற்கு அலெக்சாண்டர் உதாரணம். இந்த இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்மாறானது என்பதை ஜூடி வென்னினுடைய ஆய்வு காட்டுகின்றது. ஜூடி வென்னிடம் கடைசியாக கேட்கப்பட்ட கேள்வி, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் சீனா அதிபரும் இந்த மாத கடைசியில் சந்திக்கின்றார்களே, அதை சீனா நிறுத்துமா என்றால் நிறுத்தாது, அந்த சந்திப்பு தொடரும் என்று கூறுகின்றார். ஏனென்றால் சீனாவும் பொருளாதார ரீதியாக தோல்வியடைந்து விட்டது, அமெரிக்காவும் பொருளாதார ரீதியாக தோல்வியடைந்து விட்டது. இந்த இரண்டு தோல்வியாளர்களும் ஒரு வெற்றியான புதிய வடிவம் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டுமாக இருந்தால் உட்கார்ந்து பேச வேண்டிய நிலை இருக்கின்றது. ஆகவே பேச்சுக்கள் தொடரும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். உண்மையான வெற்றி என்ன, உண்மையான யுனிக்கான வெற்றி என்ன, யாருமே கண்டுபிடிக்காத நிலையில் இருக்கின்றார்கள். அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.